வணக்கம் அன்புள்ளங்களே, எங்கள் சன்ரைஸ் இந்தியா டிவி வீடியோக்கள் எல்லோருக்கும் உடனே சென்றடைய வேண்டும் என்பதற்காக உங்களிடம் ஒரு உதவி வேண்டி நிற்கின்றோம். முதலில் யூடியூபில் எங்கள் சேனலுக்கு வந்தவுடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதற்கு பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணி ஆல், அதாவது ALL ஆல் என்பதை தெரிவு செய்யுங்கள். அப்போதுதான் ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களை நாடி வரும், அதாவது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்கள் யூடியூப் ஆப் செட்டிங்ஸ் நோட்டிபிகேஷன் டர்ன் ஆன் பண்ணியிருக்கா என கன்ஃபார்ம் பண்ணுங்க, இல்லாட்டி நோட்டிபிகேஷன் வராது. இன்னொரு முக்கிய விடயம், நீங்கள் ஒவ்வொரு வீடியோவுக்கும் லைக் கமெண்ட் பண்ணினால் யூடியூப் நம்ம வீடியோவை அதிகமாக புஷ் பண்ணும். அதனாலே நோட்டிபிகேஷன் எல்லோருக்கும் சென்று சேரும். ஆகவே உங்க சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி தொடர்ந்து நம்முடன் பயணம் செய்யுங்கள். உங்கள் ஒத்துழைப்பே எங்கள் சேவை. நன்றி. அன்பு நேயர்களே, காசாவின் நிலைமை நாளுக்கு நாள் மோசமடைந்து வரும் நிலைமையில் காசாவில் இருக்கின்ற பலஸ்தீனியர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்ற இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இன்று ஞாயிற்றுக்கிழமை முழுதாக அந்த ஒரு திட்டத்தில் இருப்பதாகவும் வெரி ஷார்ட்லி மிகப்பெரிய ஒரு தாக்குதல் ஒன்றுக்கும் தயாராக நேரடியாக பெஞ்சமின் நேதியாக தெரிவித்திருக்கின்றார். சமீபத்திய தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களில் காசா நகர மக்களை கூடாரத்தில் இருக்கும் குழந்தையாக வெளியேற்ற இஸ்ரேலிய ராணுவம் தயாராகிறது என்று ஒரு சர்வதேச ஊடகம் இன்று தெரிவித்திருந்து ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்திருக்கின்றது. முன்னர் நியமிக்கப்பட்ட பாதுகாப்பு மண்டலங்கள் மீது சுகாதார அதிகாரிகள் கொடிய தாக்குதல்களை அறிவித்த போதிலும் ராணுவம் மக்களை அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இடம்பெயர்ந்து வருவதாக கூறுகிறது. இஸ்ரேலிய ராணுவம் காசா நகரத்திலிருந்து பலஸ்தீனியர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவதற்கு தயாராக தொடங்கும் என்று நேற்று அறிவிக்கப்பட்டது உத்தியோகபூர்வமாக. சுகாதார அதிகாரிகள் அந்த சமீபத்திய தாக்குதல்களில் ஒரு கூடாரத்தில் ஒரு குழந்தை மற்றும் உதவி தேடும் மக்கள் உட்பட குறைந்தது 40 பேரை கொலை செய்ததாக கூறினர். சர்வதேச எச்சரிக்கையை எழுப்பிய திட்டத்தில் உறைவிடத்தின் மிகப்பெரிய நகர்ப்புற மையமான காசா நகரத்தின் கட்டுப்பாட்டை கைப்பற்ற ஒரு புதிய தாக்குதலை தொடங்க உள்ளதாக இஸ்ரேல் கூறியிருக்கின்றது. இந்த அறிவிப்பு வந்ததிலிருந்து இஸ்ரேலிய தாக்குதல் ஏற்கனவே பெரும்பாலான மக்களை இடம்பெயர்ந்துள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களை கொண்டது மற்றும் பஞ்சத்தை உருவாக்கியுள்ளதாகவும் மற்றொரு சர்வதேச தெரிவிக்கின்றது. அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக போர் மண்டலங்களிலிருந்து காசா குடியிருப்பாளர்களை இடமாற்றம் செய்வதற்கு முன்னதாக இன்று ஞாயிற்றுக்கிழமை முதல் அவர்களுக்கு கூடாரங்கள் மற்றும் பிற தங்குமிட உபகரணங்கள் வழங்கப்படும் என்று இஸ்ரேலிய ராணுவம் நேற்று தெரிவித்திருக்கின்றது. வெகுஜன இடம்பெயர்வு எப்போது தொடங்கும் என்று அது கூறவில்லை. பாதுகாப்பான மண்டலங்களாக அறிவித்த பகுதிகளில் இஸ்ரேல் பலமுறை குண்டுவீச்சு நடத்தியது. சனிக்கிழமையான நேற்று தெற்கு காசாவில் இஸ்ரேலால் முன்னர் மனிதாபிமான மண்டலமாக நியமிக்கப்பட்ட அல் முவாசியில் ஒரு கூடாரத்தை தாக்கியதில் ஒரு பெண் குழந்தையும் அவருடைய பெற்றோரும் கொல்லப்பட்டதாக நாஷர் மருத்துவமனை அதிகாரிகளும் சாட்சி தெரிவிக்கின்றனர். இஸ்ரேல் மக்களை பாழடைந்த பகுதிக்குள் தள்ளிய பிறகு அல் முவாசி இப்போது காசாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் ஒன்றாகும். ஆனால் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கடந்த வாரம் இஸ்ரேல் தனது வரவிருக்கும் இராணுவ தாக்குதலை காசா நகரம் மற்றும் மத்திய முகாம்கள் உட்பட அந்த பகுதியையும் உள்ளடக்க திட்டமிட்டதாக கூறுகின்றார். மக்கள் வாழ்ற பகுதி தான் குறிவைக்கிறார். மக்களை முழுதாக வெளியாகின ஒரு அகன்ற இஸ்ரேல், அவ்வளவுதான் சோட்டா சொல்ல போன மாட்டேன். இது மத்திய காசாவில் கட்டமைக்கப்பட்ட நுஷ்ராட் மற்றும் பிரேஷ் அகதிகள் முகாம்களை குறிக்கிறது. சிவில் பாதுகாப்பு அமைப்பின் கூற்றுப்படி நேற்று சனிக்கிழமை கொல்லப்பட்ட பலஸ்தீனியர்களின் குறைந்தது 13 பேர் வடக்கு மற்றும் தெற்கில் உள்ள விநியோக தளங்களுக்கு அருகில் உணவு உதவி சேகரிக்க காத்திருந்த மக்கள் என்று சொல்லப்படுகின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் காசாவில் ஊட்டச்சத்து குறைபாடு தொடர்பான மேலும் 11 இறப்புகள் ஏற்பட்டுள்ளன. இதில் குறைந்தது ஒரு குழந்தையும் அடங்கும் என்று சுகாதார அமைச்சகம் நேற்று சனிக்கிழமை அறிவித்துள்ளது. இஸ்ரேலிய உதவி தடை காரணமாக ஊட்டச்சத்து குறைபாடு தொடர்பான இறப்புகள் எண்ணிக்கை இன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை வரையும் 251 உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சமீபத்திய நாட்களில் குறிப்பாக கிழக்கு மற்றும் தெற்கில் உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் மற்றும் ஜெய்டூன் சுற்றுப்புறம் உட்பட குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து அடிக்கடி வான்வழி தாக்குதல்களை நடத்துவதாக காசா நகரவாசிகள் தெரிவித்துள்ளனர். சனிக்கிழமை நேற்று ராணுவம் போர் விமானங்கள், பீரங்கிகள் மற்றும் ரோன்ஸ்கள் மூலம் இப்பகுதியை குறிவைத்து வருவதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது.
சிவில் பாதுகாப்பு தொடர்பாளர் மெஹமூத் பசஸ் கூறுகையில், ஜெய்தூனில் நிலைமை வேகமாக மோசமடைந்து வருவதாகவும் இஸ்ரேலிய குண்டு வீச்சுக்கு மத்தியில் குடியிருப்பாளர்களுக்கு உணவு மற்றும் தண்ணீர் கிடைப்பது அரிதாகவே இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். காசா நகரத்தின் அந்த பகுதியில் சுமார் 50,000 பேர் இருப்பதாகவும் அவர்களில் பெரும்பாலானோர் உணவு அல்லது தண்ணீர் இல்லாமல் இருப்பதாகவும் வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள் இல்லாதவர்களாகவும் அவர்கள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தனது குடும்பத்தினுடன் அக்கம் பக்கத்தில் உள்ள ஒரு பள்ளி கட்டிடத்தின் தங்கியுள்ள 40 வயதான கசான் காஸ்கோ எங்களுக்கு தூக்கத்தின் சுவை என்னவென்றே தெரியாது என்கின்றார். வான்வெளி தாக்குதல்கள் மற்றும் டேங்கி ஷெல் தாக்குதல்கள் வெடிப்புகளை ஏற்படுத்துகின்ற நபை நிற்கவில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இல்லாம அடிக்கிறான் தானா. ஜெய்தூனில் இஸ்ரேல் இன அழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பசஸ் கூறினார். இஸ்ரேல் உட்பட உரிமை குழுக்கள் இனப்படுகொலை செய்வதாக கூறினாலும் இஸ்ரேலிய ராணுவம் சர்வதேச சட்டத்தை நாங்கள் இன்னும் கடைபிடிப்பதாக சொல்லினான். இது எப்படி இருக்குது? தேர்தலாம் செஞ்சு போட்டு இன்னும் சர்வதேச சட்டத்தை மூதலையாம் பாவி. சனிக்கிழமை நேற்று தனது அறிவிப்பில் பாதுகாப்பு அமைச்சக பணியாளர்களால் ஆய்வு செய்யப்பட்ட பின்னர் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பிற சர்வதேச நிவாரண அமைப்புகளால் தெற்கு காசாவில் உள்ள கெரம் சலோம் சிராசிங் வழியாக தங்குமிட உபகரணங்களை மாற்றப்படும் என்று இராணுவம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய ஆய்வுகள் மற்றும் அதிகாரத்துவம் இதுவரை பல உதவிகளை அந்த பகுதிக்கு நுழைய மறுப்பது காரணமாக அமைந்துள்ளது. தெற்கு காசாவிற்கு மக்களை இடமாற்றம் செய்யும் இஸ்ரேலின் திட்டங்கள் குறித்து ஐக்கிய நாடுகளின் மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் கவலை தெரிவித்தார். இது துன்பத்தை அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் தங்குமிடம் ஒரு தீவிர தேவை என்றும் கூடாரங்கள் மற்றும் பிற தங்குமிட உபகரணங்கள் மீண்டும் காசாவிற்குள் அனுமதிக்கப்படும் என்றும் இஸ்ரேல் அங்கீகரித்ததை ஐநா அமைப்பு வரவேற்றுள்ளது. ஐநா மற்றும் அதன் கூட்டாளிகள் கைப்பற்றுவார்கள். காசா நகர திட்டம் முன்னெடுக்கப்பட்டால் ஏற்கனவே பயங்கரமான மனிதாபிமான நிலைமைகளை சந்தித்து வரும் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் விளிம்பிற்கு தள்ளப்படுவார்கள் என்றும் ஐநா எச்சரித்துள்ளது. அது ஒரு பொறுக்கிசன். ஐநா தெற்கு காசாவில் உள்ள பகுதிகள் உட்பட அந்த பகுதியில் எந்த இடமும் பாதுகாப்பானது அல்ல என்று பலஸ்தீனிய மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை. அவன் சும்மா கூட அது போக சொல்லி குண்ட தூக்கி போறான்ல. தற்போது சுமார் 1 மில்லியன் மக்கள் என மதிப்பிடப்பட்டுள்ள காசா நகர மக்கள் தொகைக்காக தங்குமிட உபகரணங்கள் வடிவமைக்கப்பட்டதா? மேலும் தெற்கு காசாவில் அவர்கள் இடம்பெயர போகும் இடம் எகிப்தின் எல்லையான ரஃபா பகுதியா என்று கேட்டபோது ராணுவம் கருத்து சொல்ல மறுத்து விட்டதாம். அப்ப அங்கதான் கொண்டு போறான். என்ன எகிப்து அவன் ஆள்தானே அங்கதான் தள்ளி போறான். புதிய தாக்குதலுக்கான திட்டங்கள் இன்னும் வகுக்கப்படுவதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் நேற்று தெரிவித்திருக்கின்றார். பெரிய தாக்குதல் ஒன்றுக்கு திட்டமிடுறான் தானே. சனிக்கிழமை நேற்று உத்தியோகபூர்வமா சொல்லிட்டான். நடிச்சாம 4 மணிக்கு பாருங்க களமறைக்கு போட்டு ஒரு 500,000 அழிச்சு தான் போவான். ஹமாஸின் கூட்டாளியான பலஸ்தீன போராளி பிரிவு இஸ்லாமிய ஜிஹாத் காசா நகரத்தை ஆக்கிரமிப்பதற்கான அதன் மிருகத்தனமான தாக்குதலின் ஒரு பகுதியாக இராணுவத்தின் அறிவிப்பு சர்வதேச மரபுகளை அப்பட்டமாகவும் வெட்கக்கேடாகவும் கேலி செய்வதாகும் என்று கூறியிருக்கின்றார். இன்று ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேல் முழுவதும் பயண கைதிகள் விடுதலை மற்றும் போரை முடிவுக்கு கொண்டு வர கோரி போராட்டங்கள் எதிர்பார்க்கப்பட்டன. பல வணிகங்கள், நகராட்சிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் அந்த தினம் வேலை நிறுத்தம் செய்யும் ஊழியர்களை ஆதரிப்பதாக கூறினேன். ஹமாஸால் பிடித்து வைக்கப்பட்டிருக்கும் இஸ்ரேலிய பணைய கைதிகளின் குடும்பங்கள் போரில் அதிகரித்து வரும் விரக்தியை வெளிப்படுத்த இன்று ஞாயிற்றுக்கிழமை நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தை நிறுத்த நாளுக்கு அழைப்பு விடுத்தன. வரவிருக்கும் தாக்குதலை காசாவில் உள்ள மீதமுள்ள 50 பணைய கைதிகளை மேலும் ஆபத்தில் ஆழ்த்தும் என்றும் அவர்கள் அஞ்சுகிறார்கள். அவர்களில் 20 பேர் மட்டுமே இன்னும் பாக்கி உயிருடன் இருப்பதாகவும் அஞ்சப்படுகின்றது. ஏனைய 30 பேர்களும் ஏற்கனவே இஸ்ரேலின் காட்டு மிராண்டித்தனமான தாக்குதலில் இஸ்ரேலிய பணைய கைதிகள் 30 பேர் கொல்லப்பட்டதாகவும் அறிவிக்கப்படுகின்றது. உங்களுக்கு வந்த ரத்தம் இல்ல, எங்களுக்கு வந்த ரத்தம் உங்களுக்கு தகவல் சாட்டினி எப்போ பார்க்கலாம். இது இன்றைய உலக சந்தையில் வெளியான மிக முக்கிய செய்தி. அடுத்தும் நேயர்களே, மற்றொரு காசா செய்தியில் சந்திப்போம். இன்று சர்வதேச ஊடகத்தின் மத்தியில் வெளியான ஒரு செய்தி தந்திருக்கின்றோம். என்ன விலை கொடுத்தாவது காசாவை கைப்பற்றுவது என்ற முடிவில் தான் பெஞ்சமின் மாம்ஸ் அலையுது. பார்க்கலாம்.
பார்ப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.